மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் பருமன் அதிகமா இருக்கு, ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றது என்னன்னா, உடல்ல நமக்கு நார்மலா இருந்ததை விட கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் கெயின் ஆயிட்டு நமக்கு ரொம்ப பருமனா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம உடலோட ஏதாவது ஒரு பகுதி மட்டும் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்குங்க. எனக்கு டபுள் சின் தெரியுது, முகத்துல பார்த்தோம்னா இந்த கீழே கண்ண பகுதியில ரொம்ப பெருசா தெரியற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு. கையில ஆர்ம்ஸ் பகுதியில அதிகமான சதைகள் ரொம்ப தொங்குற மாதிரி லூஸா இருக்கு. இதை தாண்டி தொப்பை, இந்த தொப்பை அப்படின்னு சொல்றது என்னன்னா, இந்த பெல்லி ஃபேட் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அடிவயிற்று பகுதியில ரொம்ப லூசா தொலைன்னு தொங்குற மாதிரி தொப்பை இருக்குங்க. தொங்குற தொப்பை எனக்கு எப்படி இது சரியாகும்? அதே மாதிரி இது இடுப்பு மற்றும் பெண்களுக்கு அதிகமான சிரமத்தை இந்த உண்டாக்குது. ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்கிற விஷயம், அடிவயிற்று பகுதியில இவ்வளவு லூசா எனக்கு தொப்பை, இந்த தசைகள் தளர்ந்து இருக்கே, இது எப்படிமா சரி செய்யறது? இதனாலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதிகமா வியர்வை வருது, அந்த அடிவயிற்று பகுதியில ரொம்ப வியர்க்கிறதுனால அரிப்பு வருது, இல்ல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது. அந்த இடத்துல காற்றோட்டமே இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. காற்றோட்டம் இல்லாததுனால அடிக்கடி எனக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு, அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு சிலருக்கு என்னன்னா, ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு நடு மற்றும் நடு வயிறு மட்டும் அப்படி பெருசா தனியா தெரியற மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா கல்லு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், தொங்குற மாதிரி தெரியாது. இதுவும் ஒரு டைப்ல நிறைய பேருக்கு இருக்குங்க. பார்த்தா ஒல்லியாதான் இருக்கும். இது பெண்களுக்குமே நிறைய பேர், நேற்று கூட நம்ம பார்த்தோம். நார்மலா இருக்காங்க, வெயிட் எல்லாம் நார்மல், இருக்க வயிறு மட்டும் எனக்கு பெருசாகிட்டே போகுதுங்க. அப்புறம் சாப்பிடுற உணவு கொழுப்பு எல்லாம் இங்கே தங்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சிலருக்கு, முக்கியமா பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்குது, இல்ல ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏதாவது இருக்கு, மெனோபாஸ் டைம்ல உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல என்ன ஆகும்னா, அடிவயிற்று பகுதி, இடுப்பை சுற்றி, தொடை பகுதியில, பேக்ல இருக்கக்கூடிய ரீஜன்ல இங்க எல்லாமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கொழுப்பு படிய படிய ஆரம்பிக்கும். கொழுப்பு படிய படிய அடுத்தது நமக்கு என்ன ஆகும்னா, தொப்பை பெருசாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தொப்பை பெருசாக பெருசாக நமக்கு அங்க தசைகள் சேர சேர நமக்கு உடல்ல நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற இந்த கொழுப்புகள் கரைந்து வெளியேறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். முக்கியமாக இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு மருந்து வகை, ஒரு கஷாயம் வகை, இதை நீங்க டீ மாதிரியும் காலையில குடிச்சிக்கலாம், இல்ல கஷாயம் மாதிரி நல்லா கொதிக்க வச்சும் குடிக்கலாம். ஒரு சிலருக்கு என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு கிடுகிடுன்னு ஒரு 7-8 கிலோ குறைஞ்சது, அதுக்கப்புறம் குறையவே இல்லைங்க, அப்படியே நினைச்சு இதே வெயிட்ல தான் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நம்ம உடல்ல தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து வெளியேறவும், அடிவயிற்றில் ரொம்ப தொங்கக்கூடிய தொப்பை காணாமல் போவதற்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்றேன். பொதுவாக இதற்கு உடற்பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மூட்டுக்களில் வலி இருக்கும், ரொம்ப நடக்க முடியாத மாதிரி. வெயிட் ரொம்ப வெயிட்டா இருக்கிறவங்க ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நடந்தாலே மூச்சு வாங்குதுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அதிகமா தசைகள் இருக்கிறதுனால பெண்கள் அதிகமான இந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறாங்க. நம்மளுடைய தொடை பகுதி தசைகள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கிட்டே இருக்கு, ரொம்ப ரேஷஸ் வருதுங்க. வெயில் காலத்துல ரொம்ப ஸ்வெட் ஆகிறதுனால தொடைகள் உரசுவதனால நமக்கு ரேஷஸ் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு சரியாகுவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் குறைவதற்கும் நான் சொல்ற இந்த மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா, இதுல சேரக்கூடிய மூலிகைகள் எல்லாமே பேசிக்கா இருக்கக்கூடிய மூலிகையை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே, இந்த மூலிகை எல்லாமே நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. என்னென்ன மூலிகைகள் இதுல நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா, வலம்புரிக்காய் முதல்ல நம்ம சேர்த்துக்கணும். இந்த வலம்புரிக்காய் அப்படின்னு சொல்றது என்னன்னா, பாக்குறதுக்கே அழகா இருக்கும், 2 பின்னல் மாதிரி திருக்கிட்டு இருக்கும். வலம்புரிக்காய் இடம்புரிக்காய் அப்படின்னு 2 இருக்கும். இதுல வலம்புரிக்காய் எப்படி பார்த்தோன்னா, ரைட்
சைடுல நமக்கு திருகிட்டு 2 நூல் வந்து திருகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த காய், இதோட இலைகள் எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான். நம்ம உடல்ல முக்கியமாக இதுல கார்டியாக் கிளைகோசிட்ஸ், இதய தசைகளை வலிமைப்படுத்தக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்பை குறைப்பதற்கு, நம்மளுடைய தசைகள், தளர்ந்த தசைகள் இறுக்கம் அடைவதற்கு நமக்கு இது பயன்படுது. இதுல வந்து வலம்புரிக்காய் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் சொல்லக்கூடியது அதிகமான அந்த கொழுப்பு பகுதி, கொழுப்பு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைத்து வெளியேற்றக்கூடியது. அதுக்கப்புறம் மரமஞ்சளும் சொல்லும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்பை வந்து கரைக்கும். இதய தசைகள் மற்றும் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்னா, லிவர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. சோ இது வந்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் நமக்கு மரமஞ்சள் பயன்படுது. லவங்கப்பட்டை இதனோட சேர்த்து எடுத்துக்கணும். ஏலக்காய் இதனோட எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜாதிக்காய், ஜாதி பத்திரி, இது ரெண்டுமே இதனோட சேர்த்து எடுத்துக்கணும். சோ இத்தனை மூலிகைகளும் ஒன்றாக சேர்த்து நம்ம லேசா வறுத்து டீ பவுடர் மாதிரி கொரகொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். சோ கொரகொரப்பா இருக்கு இல்லைங்களா, இத நம்ம டெய்லி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர்ல விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம பயன்படுத்தலாம். இது எந்த நேரத்தில் குடிக்கணும்னா, காலை மாலை 2 நேரம் நம்ம டீ காஃபி குடிக்கிற அந்த டைம்ல நம்ம வந்து இதை குடிச்சிட்டு வரணும். தொடர்ந்து இதை வந்து குடிச்சிட்டு வரும்பொழுது என்னென்ன மாற்றங்கள், முதல்ல குடல் பகுதி நமக்கு சுத்தமாகும். அதாவது வாதம் குறைய ஆரம்பிக்கும். வாதம் அதிகமாக இருக்கும்போது மூட்டுக்களில் வீக்கம், வாத நீர் கோர்த்து உடல் பருமன் அதிகமான மாதிரி இருக்கும். அப்போ வாதம் குறையும் பொழுது உடல் பருமன் நமக்கு குறைந்து நம்ம பாடியில மூட்டுக்களில் இருக்கக்கூடிய இந்த வலிகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி இதனால அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் குறைந்து மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை சரியாக்குறதுக்கும் இந்த கஷாயம் நமக்கு பயன்படுது. இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு வாட்டி இந்த பவுடர் ரெடி பண்ணிட்டு ஒரு 2 மாதங்கள் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது உடல் எடை நமக்கு நல்லாவே குறைந்து அந்த தசைகள் வந்து இறுக்கமடைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து வெளிப்பிரயோகமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, திரிஃபலா சூரணத்தை எடுத்துக்கணும். இந்த திரிஃபலா சூரணம் பால்ல கலந்து எங்கெல்லாம் நமக்கு வந்து தசைகள் தொங்குதோ, நம்ம ஆர்ம்ஸ்ல வந்து கைகள்ல வந்து ரொம்ப தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த இடத்துலயும் சரி, அதுக்கப்புறம் அடிவயிற்று பகுதியிலயும் சரி, தொடை பகுதிகள்லயும் சரி, இந்த இடத்துல எல்லாமே திரிஃபலா சூரணம் பால் விட்டு கலந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கணும். வெந்நீர் ஒற்றடம் கொடுக்க தசைகள், அந்த தொங்கிட்டு இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவில் உடல் பருமன் குறைத்து நமக்கு தசைகள் ரொம்ப தளர்வாக இருந்துச்சுன்னா, லூசா இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் முக்கியமாக இதனோட சர்க்கரை நோயோ இல்ல பிளட் பிரஷர் இல்ல நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 1 to 2 மாதங்கள் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல மாற்றம் தெரியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.